பண்டை பெரும்புகழ் கொண்டோம், நாங்கள் பண்பெனும் பெருமையால் ஆண்டோம், மதிகெட்டதால் சில காலம் மாண்டோம், மானத்தமிழ் மறவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்ததால் மீண்டும் புனித கைகள் தாய் நிலம் காக்கும், நாட்டிலே புதியதோர் தமிழ் தேசியம் பூக்கும், நீடுடி வாழ புதுவழி பிறக்கும், இனி எதிர்காலத்தில் நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களின் நிர்வாக தன்மையால் தமிழகம் சிறக்கும் என்ற முழக்கத்தை முன்வைத்து கடந்த 15 ஆண்டுகளாக பெரும் பெரும் கனவுகளோடு பெரும் பெரும் லட்சியங்களோடு தேர்தலுக்கு கோடி கோடியாக செலவு செய்பவர்களுக்கு மத்தியில் உயர்ந்த கொள்கைகளை செலவு செய்து லட்ச லட்சமாக செலவு செய்பவர்களுக்கு மத்தியில் உயர்ந்த லட்சியங்களை செலவு செய்து வீரியமிக்க படித்த இளம் வேட்பாளர்களை தேடி எடுத்து ஆணுக்கு பெண் சமமல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு உயரிய முழக்கத்தை முன்வைத்து ஆணுக்கு சமமாக பெண்களை அரசியல் களத்திலே நிறுத்தி இதுவரை உலக அரசியலில் எவரும் செய்யாத சாதனையான முதலாக திருநங்கை வேட்பாளருக்கு வேட்பாளராக வாய்ப்பளித்து எங்களுடைய வேட்பாளர்களுக்காக பள்ளி கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் நாங்கள் எங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு அரசியல் களத்திற்கு வந்தோம். ஆனால் எம் மக்கள் திரை கவர்ச்சியால் மூடத்தனத்தில் மூழ்கி எங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்த பரிசு தோல்வி. எம் மக்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், இன்னும் 1000 தோல்விகளை எங்களுக்கு பரிசாக கொடுத்தாலும் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது. எதற்காக எங்களுக்கு இந்த தோல்வி? தொடர் தோல்வியை எம் மக்கள் எங்களுக்கு பரிசாக தருகிறீர்களே, எதற்காக? கடந்த 15 ஆண்டுகளாக எல்லா போராட்ட களத்திலும் மக்களோடு மக்களாக களத்திலே நின்றாரே எங்கள் அண்ணன் சீமான், அதற்காக இந்த தோல்வியா? தேர்தல் பரப்புரை நேரத்தில் தன் தொண்டையிலிருந்து ரத்தம் கசிந்த நேரத்திலும் அதை கண்டுகொள்ளாமல் என் தொண்டை வறண்டது போல இந்த நிலமும் என் மக்களும் வறண்டு விடக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து பேசினாரே, அதற்காகவா? காவிரி நதிநீர் உரிமையை தமிழர்கள் கேட்டதற்காக கர்நாடகர்கள் கர்நாடகாவின் பொதுவெளிகளில் வைத்து தமிழர்களை அரை நிர்வாணப்படுத்தி அடித்த பொழுது இதுவரை தமிழ்நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் முதல் தற்போது ஆளுகின்ற முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஐயா சி ஜோசப் விஜய் அவர்கள் வரை ஒருவரும் வாய் திறக்காத நிலையில் தெரு தெருவாக தன்னுடைய ஒற்றை குரலை கண்டன குரலாக வீதி எங்கும் கத்தி கொண்டிருந்தாரே எங்கள் அண்ணன் சீமான், அதற்காக இந்த தோல்வியா? ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காகவா, அல்லது மீனவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காகவா, அல்லது சாம்சங் நிறுவன தொழிலாளர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காகவா? எதற்காக எங்களுக்கு இந்த தோல்வி? இன்னும் 1000 தோல்விகளை எங்களுக்கு பரிசாக கொடுத்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படப்போவது கிடையாது. ஏனென்றால் எல்லை என்பதே எங்களுக்கு இல்லை, போராட்டமே எங்களின் எல்லை. மற்ற கட்சிகளுக்குத்தான் இது தேர்தல் களம், ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுக்கு இது ஒரு விடுதலைக்கான போராட்ட களம். இந்த களத்திலே நாங்கள் வென்றாலும் போராடுவோம், தோற்றாலும் போராடுவோம். தொடர்ந்து எங்களை தோற்கடிப்பதாக நினைத்து எம் மக்கள் தோற்று போனார்கள். இதுவே நிதர்சனமான உண்மை. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் பரப்புரையின் பொழுது வீதி வீதியாக நான் கத்துனேன், என்னென்ன தாராபுரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தா நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்க, தாராபுரத்தில் இடைத்தேர்தலை எதிர்பார்த்தா மற்ற 3 கட்சிகளுக்கு வாக்களிங்கன்னு நான் என் வேலை வெட்டி விட்டுட்டு வீதி வீதியாக கத்துனேன். நான் கத்துனதோட விளைவு இன்னைக்கு அம்மையார் சத்தியபாமா அவர்கள் மக்களுக்காக நான் உழைக்க வரல, அரசியலை வச்சு பிழைக்க தான் வந்திருக்கேன் என்பதை நிரூபிக்கிற வகையா ஆளுங்கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்காங்க. 81,000 பேர் மானத்தமிழ் மக்கள், இந்த தாராபுரம் மக்கள்
அம்மையார் சத்யபாமா அவர்கள் மேலே வச்ச நம்பிக்கையை உடைக்கிற விதமாக அம்மையார் பதவியை விட்டு ராஜினாமா செய்து இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிட்டாங்க. என் மக்கள் சற்று சிந்திச்சு பாருங்க, மக்களுக்காக உழைக்க வந்தவங்க யாரு, மக்களை வச்சு பிழைக்க வந்தவங்க யாரு அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் செயல்படுங்க. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.